அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம் அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு நம்ம கால் தான் ஞாபகம் வருது. வயசு வித்தியாசம் இல்லாமல் இந்த கால் வலி வருது. இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், இல்லை பெண்கள் ஒரு 40 இயர்ஸ் தாண்டிட்டு ஒரு ஹார்மோனல் ப்ராப்ளத்தினால அவங்களுக்கு கால் வலி வரலாம். சின்ன குழந்தைகள் ரொம்ப நேரம் நிற்கிறதுனால நடக்கிறதுனால வரலாம். வயசு வித்தியாசம் இல்லாத இப்போ இந்த கால் வலி இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஆடுறவங்க ப்ரீ ஒர்க் அவுட் போஸ்ட் ஒர்க் அவுட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்ட்ரெச் பண்ணுறது மறந்துடாதீங்க. ஸ்ட்ரெச் பண்ணலைன்னா கால் சும்மா இரும்பு மாதிரி ஆகிடும், நைட்டில் தூக்கமே வராது. ஸோ அந்த ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அந்த மாதிரி கால் வலி இருக்கிறவங்க, நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண சொன்னவங்க அப்படின்ற ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க சிம்பிளான பயிற்சி என்னென்னலாம் செய்யலாம் காலில் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது கால் வலிக்கான யோகா, சிம்பிளான பயிற்சி. இதை மாதிரி ஒரு பிரிக்கு மாதிரி ஆன ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கங்க, இல்லை செங்கலே கூட எடுத்து வச்சுக்கலாம், தவறு கிடையாது. இப்படி வச்சுட்டு உங்களுடைய காலை இப்படி வச்சுட்டு கால் முட்டியை மடக்காத, இப்படி முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி மெதுவாக 10 தடவை செய்யணும். ஒரே காலில் 10 தடவை, அதுக்கப்புறமா அடுத்த கால் பண்ணணும். முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி. இதுக்கப்புறமா இந்த கால் கால் முட்டியை மடக்காத வச்சுக்கணும். முன்னாடி 10 தடவை. அப்புறமா 2 கால்களும் சேர்த்து வச்சுட்டு முன்னாடி பின்னாடி. ரைட். இதுக்கப்புறம் காலோடைய முட்டியை மட்டும் இப்படி வச்சுட்டு தொடைப்பகுதியை டைட் பண்ணும், ரிலீஸ் பண்ணும், டைட் பண்ணும், ரிலீஸ் பண்ணும். டைட் ரிலாக்ஸ், டைட் ரிலாக்ஸ் 10 தடவை செய்யணும். டைட் ரிலாக்ஸ், டைட் ரிலாக்ஸ், டைட் ரிலாக்ஸ், டைட் ரிலாக்ஸ், டைட் ரிலாக்ஸ். இந்த மாதிரி செய்யும்போது கட்டில் மேலே இருந்தும் செய்யலாம், கட்டில் கீழே இருந்தும் செய்யலாம், தவறு கிடையாது. ஆனால் ஸ்ட்ரென்தனிங்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சி முட்டிக்கு நல்லா ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணி முட்டி வலி வராமல், குதிக்கால் வலி வராமல் பார்த்துப்போம். இந்த பயிற்சி முதல்ல ஒரு காலில் பண்ணோம், முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி. இந்த கால் பாதத்தை 10 தடவை, அப்புறமா இந்த கால்களை வச்சு 10 தடவை பண்ணணும். முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி 10 தடவை பார்த்தோம். 2 கால்களும் சேர்த்து வச்சு 10 தடவை பார்த்தோம். அதுக்கப்புறம் காலுடைய தொடைப்பகுதியை மட்டும் டைட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும் 10 தடவை. இப்படி பண்ணும்போது உங்களுடைய கால் முட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆகும், முட்டி வலி வராது, குதிக்கால் வலி வராது. கண்டிப்பாக கால் வலி இல்லாத நாட்களை நீங்கள் சந்திக்கலாம் இந்த பயிற்சி நீங்கள் பார்க்கும்போது. தினமும் செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பயிற்சியை தினமும் செய்யுங்க. சாப்பிட்டதுக்கப்புறமும் இந்த பயிற்சி செய்யலாம், தவறு இல்லை. கால் வலி உள்ளவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை தினமும் செய்யுங்க. அது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. கால் வலி இல்லாதவங்க வாரத்தில் 2 நாட்களாவது இந்த பயிற்சி செய்யுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் நாளை சந்திப்போம்.